Hi students, today we are going to study about British English and American English. It's a one mark question. The difference may be based on spelling, pronunciation, vocabulary. So here American Englishக்கும் British Englishக்கும் அவங்க யூஸ் பண்ணுறதுல எதுலலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெல்லிங், ப்ரனன்சியேஷன் அண்ட் vocabulary. ஸோ இது மூணுத்துலேயும் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Here we are following for British English. At the same time, some words or some spellings we are using for American English also. First we are going to see American English versus British English spelling differences. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Now see a differences for OR and OUR. ஸோ இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் இருக்க ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரெண்டு ஃப்ளாக் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாக் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லைனாக கொடுத்துருக்கு இல்லையா, தட்ஸ் ஃபார் த அமெரிக்கன் ஃப்ளாக் அண்ட் அனதர் ஒன் ஃபார் த பிரிட்டிஷ் ஃப்ளாக். ஸோ அதுபடி நம்மளுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. பிஹேவியர். ஸோ ஹியர் இதில் அமெரிக்கனில் ஓஆர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபார் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் OUR. கலர். ஸோ இந்த கலருக்கு ஸ்பெல்லிங் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ இதுக்கு கரெக்டாக தப்பாக ரெண்டு மாதிரியும் நம்ம எழுதியிருப்போம். UR போட்டு எழுதுவோம் ஒரு சிலர் வெறும் OR போட்டு எழுதுவோம். அப்போ அது தப்பாக இல்லை கரெக்டாக அப்படின்ற டவுட் நம்மளுக்கு இருக்கும். ரெண்டுமே கரெக்டு தான். பட் வி வாண்ட் டு நோ தட் எது யாரோட ஸ்பெல்லிங் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெய்பர், ஃப்ளேவர், ஃபேவரட், ஹானர், ஹியூமர், லேபர். ஸோ ஹியர் இது எல்லாத்துலேயுமே அமெரிக்கன் ஜஸ்ட் தே ஆர் ஃபாலோயிங் OR. இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தே ஆர் ஃபாலோயிங் OUR. American following ZE. In British they are following SE. Analyze, apologize, realize, organize, minimize, recognize, specialize, emphasize. So here இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துட்டாங்க, இப்போ ரியலைஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ண சொல்லும்போது, ஸோ அந்த எண்ட் ஆஃப் த வேர்டில் ZE இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு SE அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ER வெர்சஸ் RE. ஸோ அமெரிக்கனில் தே ஆர் யூஸிங் ER. இன் பிரிட்டிஷ் தே ஆர் யூஸிங் RE. Center, century, fiber, fiber, meter, meter, kilometer, liter, theater, luster. So here எல்லாத்துலேயுமே the end of the word American following ER, but British they following RE. Here E versus OE or AE. ஹியர் இதில் சேஞ்சஸ் வேர்டுக்கு மிடில் வருது. ஃபஸ்ட்டு ஒன் அனிமியா, ANEMIA அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஃபார் த பிரிட்டிஷ் ANAEMIA. ஸோ அப்போ அதில் AEன்னு அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்சஸை கிளியராக பார்த்துக்கோங்க. when you are writing for your note, ஸோ நோட்டில் எழுதும்போது எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ யூ ஜஸ்ட் அண்டர்லைன் ஃபார் தட் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமியா, சிஸ்மிம், சிஸ்கம், சிசிலியாக், ஈஸ்ட்ரோஜன், லெக்மியா, மெடிவல். American following double L for enrollment, British following single L for enrollment. So here அமெரிக்கன் டபுள் எல் யூஸ் பண்ணுற வேர்டுக்கெல்லாம் பிரிட்டிஷில் சிங்கிள் எல் யூஸ் பண்ணுறாங்க. என்ரோல்மெண்ட், ஃபுல்ஃபில், இன்ஸ்டால்மெண்ட், ஜுவல்லரி, ஸ்கில்ஃபுல். டிஃபென்ஸ். ஸோ ஹியர் அமெரிக்கன் ஃபாலோயிங் SE. இன் பிரிட்டிஷ் தே ஃபாலோயிங் CE. டிஃபென்ஸ், லைசன்ஸ், ப்ராக்டிஸ், அஃபென்ஸ், ப்ரிட்டன்ஸ். OG versus OGUE.
Here American following dialogue spelling for DIALOG. பட் அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் எக்ஸ்ட்ராவாக 2 லெட்டர் நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஃபார் த பிரிட்டிஷ். DIALOGUE அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஹியர் டயலாக், அனலாக், கேட்டலாக், மோனோலாக். ஹியர் ED வெர்சஸ் T. ஸோ நம்ம ED யூஸ் பண்ணுறதுக்கு T யூஸ் பண்ணுறதுக்குள்ள டிஃப்ரென்சஸ் சொல்லியிருக்கிறாங்க. Dreamed. So here American using ED, but for the British dreamt. T மட்டும் யூஸ் பண்ணுறோம். Burn, burnt. Learned, learnt. Students, here we are seeing some more example for the British English and American English. Advertisement, notice, anti-clockwise, counterclockwise, blind, window shade, boot, drunk, chips, French fry, caught, grip, cupboard, closet, cutting, clipping, a dustbin, cabbage or trash can, fellow gay, fire brigade, fire department, goods train, fetch train, interval, intermission, jam, jelly, jug, pitcher, lift, elevator or escalator, lorry or van, trunk, biscuit, cookies, flat, apartment, mark, score, max, math, postbox, mailbox, rank, grade, shop, store, shop assistant, sale clerk, single, one way, stable, ban, storm, tempest, teacup, teapot, torchlight, flashlight, veranda, porch, wash basin, sink, windscreen, windshade, witness box, witness stand, atom, fall, trumpet, horn, bookshop, bookstore, carpet, rug, chemist, druggist, cupboard, closet, wardrobe, fever, sick, film or cinema, movie, cat on a hot bricks, cat on a hot tin roof, flyover, overpass, football, saucer, garden, yard, ground floor, first floor, holiday, vacation, bonnet, hood, luggage, package, mad, grassy or incense, mice, corn, mobile phone, cell phone, motorbike, motorcycle, nappy, diaper, paraffin, kerosene, pavement, footpath, sidewalk, petrol, gasoline, pocket money, allowance, post, mail, postcode, zip code, railway, railroad, rice, rice. So here changes in the spelling. Rubber, eraser, sweet candy, tap, fudge, tax, cab, timetable, schedule, tin can, toilet, restroom, underground, subway, ZZ. Students, here நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே நீ உன்னுடைய கிராமர் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோ. பிகாஸ் இட் வில் ஃபாலோ இன் யுவர் 11th and 12th. ஸோ 11th 12thலையும் இந்த சேம் கொஷின் நம்மளுக்கு இருக்குது. அதனால் செப்பரேட் கிராமர் நோட் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கிராமர் நோட்டில் இந்த அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கோங்க. In our question paper, they will give an American or British English. Either this or that. ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. From that you want to write. ஸோ இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்டான பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும்.
அப்படி இல்லை பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்க்குரிய வேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். இன் கொஷின் பேப்பர் we are having choice. ஸோ நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கும். அதுலேருந்து கரெக்டான ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதினா போதும்.